ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சபார்பு சேனல். இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா வந்து கிருணி பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கிருணி பழம் ஜூஸ் நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு குளுமையாக போட்ட ஜூஸ் எப்படி போடலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணி ரெண்டாக கட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணலாம். இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆஃபாக கட் பண்ணியாச்சு. இந்த உள்ள சீட்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தனியாக இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இது அவ்வளோதான். நம்ம வேணால் இந்த இது வேணும்னா இந்த மரம் வேணால் இது சீரை போடலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா காய வச்சு. இப்போ நம்ம ரெண்டு இதையும் தனியாக எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் உள்ளே இருக்க கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் வந்து இந்த ஸ்கூப்பாக வந்து நீங்கள் கட் பண்ணி போடுறதோட கரண்டியை வச்சு இப்போ கரெக்டாக அப்படி எடுத்து இது பண்ணலாம். எடுத்தால் வந்து நம்மளுக்கு ஸ்கூப்பாக வரும். பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்கூப்பாக வரும். இப்போ ஸ்கூப்பாக வந்துடுச்சு. இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இந்த பழம் ஃபுல்லாகவே நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபுல்லாக நான் எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன்னா மண் காய வச்சு இந்த சீரை போடலாம். இது யூஸ் ஆகும், அதனால இது தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்கூப் பண்ணி எல்லாத்தையும் இதை போட்டுட்டோம். அதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நான் சுகர் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுட்டோம். இதில் வந்து நம்ம மில்க்கு காய்ச்சி ஆற வச்ச மில்க் ஊற்றிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச மில்க் ஊற்றிக்கலாம். மில்க் ஊற்றினதுக்கப்புறம் அதை அப்படியே கிரேட் பண்ணி இதை நல்லா கிரேட் பண்ணிட்டேன். நல்லா அரைச்சிட்டேன். ஜூஸ் ஆகிடுச்சு. இதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுருங்க. உங்கள் வீட்டில் சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, சுகர் பேஷண்ட் இல்லாமல் இருப்பாங்க. அந்தமாரி உங்களுக்கு எவ்வளோ தேவையானதோ போட்டுக்கலாம். அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம டெக்கரேஷனுக்கு வந்து அந்த கிருணி பழத்தையும் இந்த சைடில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிருணி பழம் ஜூஸ் ரெடி. இதை நம்ம சில்லுன்னு ஐஸ் கட்டி கூட போட்டு குடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். உங்களுக்கு அடுத்து என்னென்ன டிஷ்ஷஸ் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள்.